தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்திரளும். எங்களை சோதனைகள் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். தற்கொலை என்பது பாவமா? தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் நரகத்துக்கு போகிறார்களா, மோட்சத்துக்கு போகிறார்களா? நான் சென்ற தொடரிலே சொன்னேன், தற்கொலையை பற்றி விவிலியத்திலே நேரடியான போதனை இல்லை. தற்கொலை செய்யக்கூடாது என்று பைபிள் சொல்ல, மறைமுகமாக பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். அதுக்கு தான் நம்முடைய அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், நம்முடைய திருச்சபையின் போதனைகள் நமக்கு வழிகாட்டுகிறது. திருச்சபையிலே மறைக்கல்வியிலே முக்கியமாக தற்கொலை என்பது 5ஆம் கட்டளையிலே சொல்லப்படுகிறது. 5ஆம் கட்டளைக்கு எதிரான பாவமாக. ஏன்னா 5ஆம் கட்டளையிலே அதற்கு எதிரான பாவமாக 4 பாவங்கள் நம்முடைய மறைக்கல்வியில் சொல்லப்படுகிறது. 1 கொலை, 2வது கருக்கொலை, 3வது இரக்க கொலை. பாருங்கள், இரக்க என்னைக்காவது கொலை பண்ணுவாங்க? இந்த காலத்தில் மனுஷன் எப்படிலாம் மாற்றிட்டான் பாருங்கள். ஆண்டவர் இயேசு ஒரு பக்கம் நானே இரக்கத்தின் ஆண்டவன் இரக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மனுஷன் இரக்கம் கொலை செய்யும் சொல்கிறா பாருங்க. இரக்கம் எப்படி கொலை பண்ணும்? ஆனால் அதுக்கு பேர் இரக்க கொலை. இரக்கம் என்றைக்கு வாழ்வு தான் கொடுக்கும். இப்போ இரக்க கொலை. 4வதாக அதில் தற்கொலையும் சொல்லப்படுகிறது. ஏன்னா முன்னொரு காலத்தில் தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் நரகத்துக்குத்தான் போவார்கள் என்று சொல்லப்பட்டது. புனித அகுஸ்தீனார் கூட தன்னுடைய சிட்டி ஆஃப் காட் அப்படிங்கிற புத்தகத்தில் தற்கொலையை 5ஆம் கட்டளைக்கு எதிரான பாவமாக சொன்னார். ஆனால் நம்ம 10 கட்டளைகளையும் பார்க்கிற போது அடுத்தவருக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்களைத்தான் சொல்லப்படுவதை நேரடியாக தனக்கு எதிரான பாவமாக சொல்லப்படலை. ஆனாலும் அவர் அதுக்கு அப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். புனித தாமஸ் அக்வீனாஸ் தற்கொலை மிகப்பெரிய ஒரு சாவான பாவம், தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் நரகத்துக்கு போவார்கள். அப்போ 2 காரணம் சொன்னார். ஒன்று என்னென்னா, இது ஒரு சாவான பாவம். 2வது, அவர்கள் கடைசி வேளையில், இறக்கும் வேளையில் மனம் திரும்புவதற்கான, மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இருக்கிற காரணத்தினால் இறந்து போகிற ஆன்மாக்கள் நரகத்துக்கு போகும் என்று சொன்னார்கள். ஏன்னா 16ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த தற்கொலை பண்ணுறவங்களுக்கு ஆலயத்தில் அடக்க திருப்பலி அனுமதி கிடையாது. தற்கொலை பண்ணுறவங்கள கோயிலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இன்னும் சில இடங்களில் கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்திலே அவங்கள அடக்க செய்ய முடியாது. அப்படிலாம் இருந்துச்சு. இன்னும் வெளியில் உள்ள நாட்டில் உள்ள சட்டங்கள் பார்த்திங்கன்னா, இந்த சிவில் லாஸ்ன்னு சொல்லுவோமே, நாட்டின் சட்டங்கள், அந்த நாட்டின் சட்டங்கள் மிக கடுமையாக இருந்தது. தற்கொலை எப்படியாவது குறைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால், தற்கொலை செய்கிறவருடைய அவருடைய உறவினருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. ரொம்ப கடுமையாக இருந்தது, எப்படியாவது தற்கொலையை குறைக்கணும்னு சொல்லி. ஆனால் திருச்சபையினுடைய போதனையில், அடிப்படையான போதனையில் மாற்றம் இல்லை. என்ன? தற்கொலை என்பது பாவம். அது ஒரு சாவான பாவம். ஏன்னா சாவான பாவம் நிறையா இருக்குதுங்க, தற்கொலை மட்டும் கிடையாது. நீ விபச்சாரம் ஒரு சாவான பாவம்தான். ஓரினை சேர்க்கை, சுய இன்பம் அனுபவித்தல், இன்னும் சொல்லப்போனால் புரணி பேசுகிறது கூட சாவான பாவம். அதை விட ஒன்று நம்ம எப்போ எல்லாரும் மறந்துட்ட விஷயங்க என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்லாமல் இருப்பதும் சாவான பாவம். அதனால் நீங்கள் பாவ சங்கீதனம் பண்ணுறவங்கள பாருங்கள். அந்த காலத்தில் உள்ளவங்க வரும்போது பாவமாக நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடன் திருப்பலி இது சாவான பாவம்னு அவங்களுக்கு மனசில் ஆழமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உள்ள பிள்ளைகளை பாருங்கள்,
ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போவாட்டலும் அது சாவான பாவம்னு தெரியாது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை, அதை பாவ சங்கீதத்தில் சொல்லவும் மாட்டார்கள். இப்படி பல பாவங்கள் சாவான பாவங்களாக இருக்கிறது. அதில் தற்கொலையும் ஒன்றுதான். அப்போ சாவான பாவம் என்றால் எதை வைத்து அப்படி சொல்வது? கத்தோலிக்க மறைக்கல்வி எண் 1855 1861 வரைக்குமான உள்ள குறிப்புகளில் சாவான பாவம்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சின்ன குறிப்பிடத்துலையும் இருக்குது. ஒரு பாவம் சாவான பாவம் என்றால் அதற்கு 3 காரணிகள் இருக்க வேண்டும். முதலாவது என்ன? முழு அறிவு. நான் செய்யக்கூடிய பாவத்தை பற்றியான முழு அறிவு எனக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன இருக்கணும்? முழு விருப்பம். ஆங்கிலத்தில் ஃப்ரீ வில் என்று சொல்வார். நான் முழு விருப்பத்தோடு அதை செய்திருக்க வேண்டும். மூன்றாவது, அது பெரியதொரு தீச்செயலாக இருக்க வேண்டும், கிரேவ் மேட்டர். அப்போது ஃபுல் நாலேஜ், ஃப்ரீ வில் அண்ட் கிரேவ் மேட்டர், இது மூன்றும் சேர்ந்தது. முழு அறிவு, முழு விருப்பம், பெரியதொரு தீச்செயல். இதுதான் ஒரு சாவான பாவத்தை உண்டாக்குகிறது. திருச்சபை சொல்லுகிறது, இத்தகைய பாவம் நம்மில் இருக்கும் அன்பை அழித்து புனிதப்படுத்தும் அருளை இழக்கச் செய்கிறது. எனவே நாம் மனம் திரும்பாவிடில் முடிவில்லா நரகத்துக்கு அது நம்மை இட்டு செல்கிறது. இப்போ ஒரு ஆன்மாவின் அழிவுனா என்ன? அந்த ஆன்மா சாவான பாவத்தில் இறப்பது, அந்த ஆன்மா மனம் திரும்பாமல் இறப்பது, அதுதான் ஆன்மாவின் அழிவு. அதுதான் நரகத்துக்கான முக்கியமான ஒன்று. அப்போது இந்த தற்கொலை செய்து கொள்கிற எல்லாருமே சாவான பாவம் செய்கிறாங்களா? அதுக்கு நம்முடைய திருச்சபையினுடைய போதனை என்ன சொல்கிறது? இந்த தற்கொலையை பற்றி திருச்சபையின் மறைக்கல்வியில் 2281 எண்ணில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, தற்கொலை மனிதன் தன் உயிரை பாதுகாக்கவும் அதை நிலைத்திருக்கவுமான தன்னுடைய இயல்பான விருப்பத்துக்கு அது முரணானது. ஒரு மனுஷனுக்கு இயல்பானது என்ன? தன் உயிரை பாதுகாக்கணும், அதை நிலைத்திருக்க செய்யணும். அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் பவுல் சொல்வார், தன்னுடைய உடலையே எவரும் தானே வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அப்போ இது இயல்பான மனிதனுடைய விருப்பத்துக்கு முரணானது. அடுத்ததாக சொல்கிறார், இது சுய அன்பிற்கு முற்றிலும் முரணானது. இது நம் அயலாரின் அன்பையும் புண்படுத்துகிறது. ஏனெனில் நாம் கடமைப்பட்டுள்ள குடும்பம், நாடு மற்றும் பிற மனித சமூகங்களுடனான ஒற்றுமையின் உறவுகளை அநியாயமாக இது உடைக்கிறது. தற்கொலை என்பது உயிருள்ள கடவுளின் மீதான அன்புக்கு முரணானது. பழைய காலங்களில் தற்கொலையை தேவதூஷணம் சொல்லுவாங்க, இது தெய்வ நிந்தனைன்னு சொல்லுவாங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து கடவுளால் என்னை காப்பாற்ற முடியும், கடவுளுக்கு அந்த ஆற்றல் உண்டு என்று நம்பாததும் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானதுமான ஒரு செயலாக தற்கொலை இருப்பதால் தேவதூஷணம், தெய்வ நிந்தனை என்று சொல்லப்பட்டது. இப்போது தற்கொலை செய்து கொள்கிற எல்லாருக்குமே இந்த சாவான பாவத்தினுடைய எல்லா அம்சங்களும் இருக்குமா? அதுக்கு தான் நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வியில் 2282வது எண் சொல்லுகிறது, தற்கொலை செய்கிறவர்கள் முழு விருப்பத்தோடு செய்யாமல் இருந்திருக்கலாம். குறிப்பாக கடுமையான உளவியல் பிரச்சனைகள், சிக்கல்களில் இருந்திருக்கலாம். வேதனைகள், துன்பங்கள், இன்னும் சித்திரவதைகள் குறித்தான கடுமையான பயம் தற்கொலை செய்யும்போது ஒருத்தருக்கு இருந்திருக்கலாம். இப்போ இவ்வளவு இருந்தால் அங்கே முழு விருப்பம் இருந்திருக்காது. ஒரு பயத்தோடையும் வேதனைகள், துன்பங்கள், அதை குறித்தான பயத்தோடும் உளவியல் பிரச்சனைகளும் இருந்தால் அங்கே முழு விருப்பம், ஃப்ரீ வில் இருந்திருக்காது. அப்போ என்ன செய்யுமா? அது தற்கொலை செய்து கொண்டவரின் பொறுப்பை குறைக்கிறது, முழு விருப்பத்தை பாதிக்கிறது. இதான் திருச்சபையினுடைய போதனை. அப்போது தற்கொலை செய்து கொள்கிற எல்லாருமே சாவான பாவத்தில் செய்வதில்லை என்றால் முழு விருப்பம் என்பது அங்கே பாதிக்கப்படலாம். அப்போது தற்கொலை செய்து கொள்கிறவர்கள்
நரகத்துக்கு போவார்களா, மோட்சத்துக்கு போவார்களா? எங்கே போவார்கள்? அந்த திருச்சபை தற்கொலையையும் செய்து கொள்கிறவர்களையும் கண்டனத்தோடு பார்ப்பதில்லை, கண்டனம் செய்வதில்லை, மாறாக பரிவிரக்கத்தோடு பார்க்கிறது. நீங்கள் அருட்தந்தை வில்லியம் பிரையன் அவர் சொல்வார், திருச்சபை இன்னும் நரகம் உள்ளது என்பதை உறுதியாக போதிக்கிறது. ஆனால் அங்கே யார் போவார்கள் என்கிற முடிவை அது கடவுளிடம் விட்டுவிடுகிறது. இது பற்றி இறைவனுடைய முடிவுகள் அத்தனையும் அவருடைய இறை இரக்கத்தால் வழிகட்டப்படுகிறது. பாருங்க, நரகமா மோட்சமா என்கிற இறைவனுடைய முடிவு அவருடைய இரக்கத்தை கடந்துதான் போகிறது. வாழ்வின் இறுதியில் நிகழக்கூடிய துயரமான நிகழ்வுகள் அடுத்த வாழ்விலும் துயரமாகத்தான் இருக்கும் என்பதின் அடையாளங்கள் அல்ல. அப்போ நரகம் உண்டு என்பது கத்தோலிக்க திருச்சபையின் போதனை, சாவான பாவம் என்பது திருச்சபையின் போதனை தான். ஆனால் நரகத்துக்கு போவதா வேண்டாமா என்பதை என்கிற முடிவை கடவுளிடம் திருச்சபை விட்டுவிடுகிறது. ஏனென்றால் கடவுளின் இறுதி முடிவுகள் அவருடைய இறை இரக்கத்தால் வடிகட்டப்படுகின்றன. அப்போ என்ன நடக்கும்? அவர்களுக்கு தற்கொலை செய்ய என்ன நடக்கும்? அதை மறைக்கல்வி 2283 எண்ண நம்ம வாசிக்கிறோம். தங்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்களின் நிலை வாழ்வை மீட்பை குறித்து நாம் விரக்தி அடைய வேண்டாம். திருச்சபை சொல்லுது பாருங்க. அவருக்கு மட்டுமே, யாருக்கு? கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த வழிகளால் மனம் திருப்புதலுக்கான வாய்ப்பை கடவுள் அவர்களுக்கு வழங்க முடியும். சரிங்களா? கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த வழிகளால் அவர்களை மனம் திருப்புவதற்கான வாய்ப்பை கடவுள் அவர்களுக்கு வழங்கக்கூடும். திருச்சபை தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட மனிதர்களுக்காக செபிக்கிறது. அப்படி போட்டோம். அப்போ அவர்களுடைய நிலை என்ன? தற்கொலை செய்தவர்களுடைய நிலை என்ன? இன்றைக்கு தற்கொலையும் இறை இரக்கமும், தற்கொலையும் எதிர்நோக்கும், இது ரெண்டு தான் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயங்க. மிக முக்கியமான விஷயம். தற்கொலையை குறித்து நம்ம கூட இவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தற்கொலை பண்ணவங்களை கோயிலுக்கு கொண்டு வராதிங்கன்னு சொல்லலாம், அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் திருச்சபையின் போதனையின் அடிப்படையிலும் திருச்சபையினுடைய புனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த வெளிப்பாடுகளை குறித்து நாம் பார்க்கிற போது புனித பௌஸ்தீனா சொல்லுகிறார். அவருடைய டைரியில் 1486 எண், நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஒருவருடைய இறப்பின் தருவாயில் அந்த கடைசி நொடியில் இயேசு அந்த ஆன்மாவை 3 முறை சந்திக்க வருகிறார். அந்த 3 முறையும் இயேசு தன்னுடைய இரக்கத்தை அவருக்கு காண்பித்து அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரிடம் வருகிறார். என்ன கேள்வினா, தற்கொலை பண்ணும்போது இயேசு அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்குமா? இப்போ ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து சுடுதான்னு வச்சுக்கோங்களேன், சுட்டவொன்னே செத்து போகிறார். துப்பாக்கி எடுத்து சுடணும்னு நினைக்கிறாரு, சுட்டதும் செத்து போகிறார். இதில் இயேசு எப்படி சந்திப்பார்? இயேசு எந்த வேளையில் அப்போ சந்திப்பார்? கடைசியில் அவங்க தற்கொலை பண்ணும்போது இயேசு சந்தித்து அவர்கள் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டு மனம் திருந்தி அவர்கள் மன்னிப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எப்படி நடக்கும்? இப்போ பொதுவாகவே இறப்புனா என்ன? ஒரு ஆன்மா ஒரு உடலை விட்டு பிரிவது தான் இறப்பு. அப்போ இது எப்போ நடக்கும்? சில இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆன்மா உடலை விட்டு பிரிவதற்கு பல மணி நேரங்கள் கூட ஆகலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு ஒரு ஆன்மாவை சந்திக்க ஒரு நொடி பொழுது கூட போதும். நமக்கு நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? நம்முடைய கடவுள் சர்வமும் அறிந்தவர், இஸ் அ ஒம்னிஷியன்ட், சர்வ வல்லவர், ஒம்னிபொட்டன்ட். அப்போது இந்த சர்வ வல்லவராகவும் சர்வத்தையும் அறிந்தவராக இருக்கிற கடவுள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் காலத்தால் கட்டுப்படுத்தப்பட்டவர் அல்ல. நாம் தான் காலத்தால் கட்டுப்படுத்தப்பட்டவர். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நமக்கு, அது நமக்கு தெரியாது.
இப்போ அமெரிக்காவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய கடவுளுக்கு அப்படி அல்ல. அவர் எல்லா காலங்களையும் கடந்தவர். அவர் எல்லா காலங்களையும் ஒரே பார்வையிலே பார்க்கக்கூடியவர். இப்போது இந்த பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேப்பரில் முக்கியமாக இந்த பேப்பரை நீங்கள் ஒரே நேரத்தில் பார்க்குறீங்க. ஒரே நேரத்தில் இந்த பேப்பரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேப்பரில் இந்த பகுதியில் ஆதாம் ஏவாள் இருக்கிறார். இந்த பேப்பரில் இந்த பகுதியில் நாம் இருக்கிறோம். அப்போ ஆதாம் ஏவாளும் நாமும் ஒரு பேப்பரில் ஒரே பக்கத்தில் இருந்தால் நம்மளால் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுது. கடவுளுக்கு அப்படித்தான். அவர் ஒரு பேப்பரை பார்க்குற போலத்தான் ஆதாம் ஏவாளையும் நம்மையும் பார்க்கிறார். அவருக்கு காலங்களெல்லாம் ஒன்று போல. அவருடைய நித்திய திட்டத்திலே எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடியவர். இதுதான் முக்கியமானது. கடவுளுடைய ஆற்றலையும் நம்முடைய கடவுளுடைய வல்லமையும் நம்முடைய கடவுளுடைய இயல்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு திருச்சபையினுடைய போதனை இருக்குங்க. புனித பியோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு டாக்டர் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, ஃபாதர் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறார். அப்போ புனித பியோ சொல்கிறாரு, என்னுடைய தாத்தா மனம் மாறுவதற்காகவும் அவருக்கு ஒரு நல்ல மரணம் ஏற்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் தாத்தா எங்கே இருக்காருன்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. இப்போ புனித பியோ சொல்கிறாரு, எங்கள் தாத்தா இறந்து 20 வருஷம் ஆச்சுங்கிறாரு. இப்போ டாக்டர் கேட்குறா, தாத்தா இறந்து 20 வருஷம் ஆயிடுச்சா? அப்போ அவர் மனம் மாறுறதுக்கும் அவருக்கு நல்ல மரணம் ஏற்படுறதுக்கும் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படி சொல்லி அந்த டாக்டர் கேட்குறார். அப்போ தான் புனித பியோ சொல்வார், கடவுளுக்கு 20 ஆண்டுகள் முன்பு 20 ஆண்டுகள் பின்பு என்பதெல்லாம் கணக்கல்ல. 20 ஆண்டுகளுக்கு பின்பு என் தாத்தாவுக்காக நான் ஜெபிப்பேன் என்பது கடவுளுக்கு தெரியும். எனவே நான் இப்போது ஜெபிக்கிற என்னுடைய ஜெபத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய அருளை கடவுள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தாத்தாவின் மீது பொழிந்து அவரை மனம் மாற்றி அவருக்கு நல்ல மரணத்தை மீட்பை அவருக்கு கொடுத்தார் என்று புனித பியோ சொல்கிறார். எனக்கு இது ஒரு புதிய போதனைங்க. நம்ம உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகத்தான் நம்ம ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இரக்கத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட போதனை என்ன? மரண தருவாயில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது. அது நிகழ்காலத்திலும் எதிர்காலத்தில் மட்டுமல்ல, இறந்த காலம். ஏன்னா மனுஷனுக்கு தானே இறந்த காலம் எதிர்காலம், கடவுளுக்கெல்லாம் ஒரே காலம் தானே, அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்போ நான் இன்று ஜெபிக்கிற என்னுடைய ஜெபம் 50 ஆண்டுகள் 40 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்த என்னுடைய முன்னோர்களுக்கும் அது மனமாற்றத்தையும் மீட்பையும் விண்ணகத்தையும் கொடுக்க முடியும். புனித ஜான் மரிய வியானியினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஒரு முறை சாத்தான் அவரோடு பேசுகிற போது சாத்தான் நமக்கு நிறைய உண்மைகளை அவன் ஒத்துக்கிடுவான் கட்டாயத்தினால. அப்போ சாத்தான் சொன்ன உண்மை என்ன தெரியுமா? ஜான் மரிய வியானியே, நீர் 80,000 ஆன்மாக்கள் நரகத்துக்கு போவதை தடுத்து 80,000 ஆன்மாக்களில் இது விண்ணகத்துக்கு அனுப்பியிருக்க தெரியுமா என்று கேட்டான். இப்போ ஜான் மரிய வியானியினுடைய ஜெபத்தினாலும் அவருடைய தவத்தினாலும் 80,000 ஆன்மாக்களை மீட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது சமகாலத்தில் உள்ள ஆன்மாக்கள் மட்டுமல்ல. புனித ஜான் மரிய வியானி ஜெபிப்பார் என்று தெரிந்து ஆண்டவர் இவருடைய ஜெபத்தினால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்தவர்களுக்கும் அவர் மீட்பை கொடுக்கிறார். அவருடைய அது எப்படி நடக்குதுன்னா, சாகும் தருவாயில். இப்போது அருட்தந்தை கிறிஸ் ஆலர் மரியன் ஃபாதர்ஸ் அப்படிங்கிற சபையில் இருக்கார், MIC என்கிற சபையில் இருக்கார். ஃபாதர் கிறிஸ் ஆலர் அவருடைய வாழ்க்கையில் அனுபவத்தை சொல்கிறார். அவர் பெரிய இன்ஜினியராக பெரிய கார்ப்பரேட் COவாக இருந்தார். அப்போது அவருடைய பாட்டி தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க. எப்படின்னா அவங்க துப்பாக்கியை தலையில் வச்சு சுட்டு செத்து போகிறாங்க. அவங்க பாட்டி இறந்து போன அடக்க திருப்பலிக்கு போகல, அவங்க பாட்டிக்காக கொஞ்சம் கூட ஜெபம் பண்ணலை. ஏன்னா இவருக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஒரு இன்ஜினியராக COவா உலகபூர்வமாக வாழ்ந்தார். அப்போ ஒரு முறை பாவ சங்கீர்த்தனத்துக்கு போகும்போது அவர் சொல்கிறாரு, எங்கள் பாட்டி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க.
10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, அது எனக்கு மன அழுத்தமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த பாவ சங்கீதனை கேட்ட அந்த ஃபாதர் சொல்கிறாரு, பரவாயில்லப்பா, நீ இன்னைக்கு போய் இரவில் நீ இரக்கத்தின் ஜெபமாலையை சொல்லு உங்கள் பாட்டிக்காக அப்படி சொல்கிறார். அப்போ இவர் கேட்குறாரு, எங்கள் பாட்டி இறந்தது 1993, இப்போ நான் இருக்குது 2003. இப்போ நான் இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லி எங்கள் பாட்டிக்கு என்ன கிடைக்க போகுது? எங்கள் பாட்டிக்கு நரகத்துக்கு போயிருந்தாங்கன்னா நான் பண்ணுற ஜெபத்தினால என்ன கிடைக்க போகுது? எங்கள் பாட்டி மோட்சத்துக்கு போயிருந்தால் பரவாயில்ல, ஆனால் நரகத்துக்கு போயிருந்தால் நான் சொல்கிற ஜெபமாலை என்ன பயன்? அப்போ தான் அந்த அருட்தந்தை சொல்லுகிறார், நீங்கள் 2003 உங்கள் பாட்டிக்காக ஜெபம் பண்ணுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். எனவே நீங்கள் 2003 சொல்லக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். 1993 உங்கள் பாட்டி இறந்து போகிற போது கடவுளிடமிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு, தன்னுடைய முதுகை திருப்பி கொண்டு கடவுளுக்கு எதிராக அவர் இருந்தார். இறக்கும் போது இருந்தார், இறப்பின் வேளையில் இருந்தார். ஆனால் நீங்கள் 2003 நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்பதை கடவுள் அறிந்து வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த ஜெபத்தின் அருளை 1993 உங்கள் பாட்டியின் மீது பொழிந்து அவர் சாகிற வேளையில் கடவுளுக்கு எதிராக கடவுளிடமிருந்து திரும்பி இருந்த அவரை கடவுள் பக்கமாக உங்களுடைய ஜெபத்தின் அருளினால் அவர் திருப்பப்பட்டு மனம் திரும்பி உங்கள் பாட்டி கடவுளை ஏற்றுக்கொண்டு அவர் இறந்திருப்பார். எனவே தான் நீங்கள் உங்கள் பாட்டிக்காக இரக்கத்தின் ஜெபமாலையை சொல்லுங்கள். அப்போ இந்த ஃபாதர் கிறிஸ் ஆலருக்கு அதை ஏற்றுக்க முடியல. என்ன இது லாஜிக்கே இல்லை, இது பகுத்தறிவே இல்லை. நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜெபத்தை வச்சுக்கிட்டு கடவுள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எங்கள் பாட்டிக்கு அவர் மனமாற்றத்தை கொடுத்து அவருக்கு மீட்பை கொடுப்பார்னா இது எப்படி? இப்போ புனித பியோ சொல்லியிருக்கிறாரு, புனித ஜான் மரிய வியானின்னு சொல்லியிருக்கிறாருலாம் அவருக்கு அப்போ தெரியாது. அப்போ அவர் சொன்னார், நான் இந்த போதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு கடவுள் ஒரு அடையாளத்தை காமிக்கணும். அப்போ அவர் குருவானவர் ஆயிட்டார். இப்போ குருவானவர் ஆன பின்னாலும் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜெபத்தை வச்சுக்கிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடிக்கு என் பாட்டி எப்படி கடவுள் மனம் திருப்பியிருப்பார், அந்த கடைசி இறப்பின் வேளையில் எப்படி அவருக்கு மீட்பை கொடுத்துருப்பார், ஏற்றுக்க முடியல. இவர் குருவானவராகி எல்லா இடத்துலையும் இந்த போதனையை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவருக்கு நம்பிக்கை இல்லை, கடவுளை சந்தேகப்படுறார். அப்போ சொல்கிறாரு, கடவுள் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும், இது உண்மையான போதனையா அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்போ அன்றைக்கு இரவிலேயே அவருடைய பங்கு ஆலயத்தில் ஒரு அம்மா கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்கி இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் ஃபாதர் கிறிஸ் ஆலரான்னு கேட்குறாங்க. அவர் ஆமான்னு சொல்கிறாரு. உங்களுடைய செய்தியை நான் கேட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உங்கள் பாட்டிக்காக நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபம், நீங்கள் இப்போ பண்ண ஜெபம் உங்கள் பாட்டிக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனமாற்றத்தை கொடுத்தது, அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற செய்தியை கேட்டேன். நானும் தற்கொலை செய்து கொண்டு என் மாமாவுக்காக நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபாதர் கிறிஸ் ஆலர் எல்லா இடத்துலையும் இந்த போதனையை பேசிட்டாரு. ஆனால் அவருக்கே நம்பிக்கை இல்லை. சாத்தான் திடீர்னு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குவான்ல, கடவுளுடைய இரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும். அப்போ இவர் கேட்குறார், சரிம்மா அவங்க மாமாவுக்காக ஜெபம் பண்ணீங்க, இப்போ என்னன்னு கேட்குறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு குருவானவர்கிட்ட பாவ சங்கீர்த்தனை பண்ண போனேன். அந்த குருவானவர் ஆண்டவருடைய அருங்கொடைகளை பெற்றவர். நான் பாவ சங்கீர்த்தனெலாம் பண்ணிவிட்டு எந்திரிச்சு கிளம்பும்போது அந்த குருவானவர் என்கிட்ட கேட்டார், நீ தற்கொலை பண்ண உங்கள் மாமாவுக்காக நீ ஜெபம் பண்ணியோ அப்படின்னு கேட்டார். இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி. ஏன்னா பாவ சங்கீர்த்தனத்தில் இந்த அம்மா மாமாவை பற்றியோ தற்கொலையை பற்றியோ ஜெபம் பண்ணதை பற்றியோ ஒன்றுமே சொல்லலை. உடனே ஆமாம் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபாதர் சொல்கிறாரு, நீ ஒப்பு கொடுத்த இறை இரக்கத்தின் ஜெபமாலை உன்னுடைய மாமாவுக்கு பயன் உள்ளதாக அமைந்தது. இப்போ இந்த அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி ஃபாதர் தெரியும்? அப்போ அந்த ஃபாதர் சொன்னார், உங்கள் மாமா விண்ணகத்தில் இருக்கிறார், அதை நான் பார்த்தேன் என்று சொல்லுறார். இப்போ இந்த அம்மா ஃபாதர் கிறிஸ் ஆலர்ட்ட அதை சொல்கிறாங்க.
எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போன, தற்கொலை செஞ்சு கொண்ட எங்கள் மாமாவுக்காக நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜெபத்தை கடவுள் ஏற்று அன்றைக்கே அவருக்கு மனமாற்றத்தையும் மீட்பையும் கொடுத்திருக்கிறார். ஃபாதர் கிறிஸ் ஆலருக்கு கடவுள் இந்த அடையாளத்தை கொடுத்து அவருடைய நம்பிக்கையும் போதனையும் உறுதிப்படுத்தினார். அதைத்தான் புனித 2ஆம் ஜான் பால் சொல்வார், ஆன்மாக்களின் மீட்பில் நாம் உதவ வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். பாத்திமாவிலும் அன்னை மரியாள் சொன்ன செய்தி அதுதான். நிறைய ஆன்மாக்கள் அவர்களுக்காக ஜெபிக்க யாரும் இல்லாததால் நரகத்துக்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னார். புனித ஃபவுஸ்தீனா சொல்வார், ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களின் மீட்பு என்னுடைய ஜெபத்தை சார்ந்துள்ளது. அப்போ என்னுடைய ஜெபம் என்பது, ஆன்மாக்களின் ஜெபம் என்பது இந்த சமகாலத்தில் மட்டுமல்ல, காலங்களையெல்லாம் கடந்த கடவுள் என்னுடைய ஜெபத்தை கொண்டு இதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஆன்மாக்களை மீட்கிறார். அது தற்கொலை மட்டுமல்ல, அகால மரணமாக இருக்கலாம், இயற்கையான மரணமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட அழிவாக இருக்கலாம். ஆனால் கடவுள் அவருடைய இரக்கத்தினால் இதை சாத்தியமாக்குகிறார். ஏன்னா புனித ஃபவுஸ்தீனாவுடைய டைரியில் 1698 எண்ணில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு பாவியின் கடைசி வேளைகளில் கடவுளின் இரக்கம் அற்புதமாகவும் மறைபொருளான முறையிலும் அவரை தொடுகிறது. வெளிப்புறமாக எல்லாம் முடிந்து போனது என்று தோன்றினாலும் கடவுளுக்கு அது அப்படி அல்ல. கடவுளுடைய வலிமையான கடைசி அருளால் ஆன்மாக்கள் ஒளியூட்டப்பட்டு கடவுளின் பக்கமாக திரும்புகிறது. கடவுளின் அன்பின் வல்லமையால் அந்த ஆன்மாக்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மன்னிப்பை பெறுகிறது. வெளிப்படையாக மனமாற்றத்தின் அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஜெபத்தால் அந்த ஆன்மா கடவுளின் பக்கமாக திரும்ப வாய்ப்புள்ளது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கடவுளுடைய இரக்கம் பாருங்கள், நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய மகிழ்ச்சியும் கொடுக்குது பாருங்கள். அது தற்கொலையிலே இறப்பவர்களாக இருந்தாலும், எந்த விதமான நிலைமையிலே சாவான பாவத்திலும் மனம் திரும்பாமலும் இறப்பவர்களாய் இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு அவர்களை 3 முறை சந்திக்கிறார். அப்போ இயேசு அவர்களை சந்திப்பதற்கும் அவர்கள் கடவுள் பக்கமாய் திரும்புவதற்கும் மனம் மாறுவதற்கும் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியமாக என்ன தேவை? என்னுடைய ஜெப தவ முயற்சிகள் தேவை. அது தற்கொலையாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சாவான பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர்களுக்கு மீட்பளிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் நாமும் இதில் நம்பிக்கை வைப்போம். இன்று என்னுடைய ஜெபத்தை கேட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற ஆன்மாக்களையும், இன்று இறக்கிற ஆன்மாக்களையும், இனி வரப்போகிற நாட்களில் இறக்கிற ஆன்மாக்களையும் கடவுள் மீட்க வல்லவராக இருக்கிறார். கடவுளுடைய இரக்கம் பெரிது. இயேசுவினுடைய இரக்கம் எல்லையில்லாத அற்புதமான இரக்கம். அந்த இரக்கம் நமக்கு எதிர்நோக்கி கொடுக்கிறது. இந்த நாளிலே நாமும் அந்த ஆண்டவருடைய இரக்கத்தின் தூதுவர்களாக இருப்போம். அந்த இரக்கத்தை நம்புவோம், அந்த இரக்கத்துக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை பாதுகாப்பாராக.